Taste the Daily. கங்கை ஆற்றில் கணக்கு வழக்கே இல்லாமல் மத்திய பாஜக அரசு பணத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக பொறுப்பேற்றதும் நவமாமி கங்கை எனப்படும் கங்கை தூய்மை திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்தது. இதற்காக ரூபாய் 20,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கங்கை நதியை சுத்தப்படுத்த பல திட்டங்கள் வகுக்கப்பட்டன. 20,000 கோடி ரூபாய் செலவிட்டும் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் கடந்த 2023இல் அடுத்த 3 ஆண்டுக்கு என மேலும் ரூபாய் 22,500 கோடி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டது. சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட 2024-25ஆம் நிதியாண்டிற்கு கங்கை தூய்மை திட்டத்திற்காக ரூபாய் 3,345.70 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல ஆயிரம் கோடி செலவழித்தும் கங்கை தூய்மையாகவில்லை. எனவே உண்மையிலேயே கங்கையை தூய்மை செய்ய அறிவிக்கப்பட்ட நிதிகள் செலவழிக்கப்படுகிறதா அல்லது வேறெங்காவது மடைமாற்றப்படுகிறதா என பொதுமக்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர். விருத்தாச்சலத்தில் சிஎம்எஸ் மண்ணெண்ணெய் பேங்க் மூலம் மாதம் ஒருமுறை மட்டும் மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதால் மக்கள் துயரத்திற்குள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. பெரியார் நகரில் உள்ள சிஎம்எஸ் மண்ணெண்ணெய் பேங்க் மூலம் அட்டைதாரர் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மாதத்திற்கு ஒருமுறை மட்டும் தான் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்வதால் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் வாங்குவதற்கான கைரேகை வைக்கும் இயந்திரம் பழுதாகிவிட்டதாக கூறி மண்ணெண்ணெய் வழங்காமல் விற்பனையாளர்கள் அலைகழிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எப்படி போக முடியும்? என்ன இல்லைங்கிறாங்க, என்ன எங்க போச்சு? அஞ்சே பாழாக்குறாங்க தெரியுமா? 5 லிட்டர் வாங்கினு கூட அவுது கிடையாது. 1/2 லிட்டர் தான் நம்ம கஷ்டப்பட உண்டாரு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குடிநீர், மின்விளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தேரைக்கால் புதூர் 5வது வார்டுக்கு உட்பட்ட ஸ்ரீபெருமாள் நகர் பகுதியில் மின்விளக்கு, குடிநீர், சாலை மற்றும் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். சென்னை அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட சூளைமேடு காந்தி சாலை பராமரிப்பின்றி கிடப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட இந்த சாலை சூளைமேடு மற்றும் ஆரப்பாக்கம் ஆகிய இடங்களை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் காந்தி சாலை பராமரிப்பின்றி பல மாதங்களாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் வாகனத்தில் செல்லும் பொதுமக்கள் அடிக்கடி கீழே விழுந்து கை கால்களில் காயத்துடன் செல்வதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 3 மாதங்களாகியும் இதுவரையிலும் காந்தி சாலையை சீர் செய்வதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படாத நிலையில் வரும் மழைக்காலங்களில் இங்குள்ள பள்ளத்தில் தண்ணீர் தேங்கும் என்பதால் மேலும் விபத்துகள் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. எனவே விடிய அரசு உடனே நடவடிக்கை எடுத்து காந்தி சாலையை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பெங்களூரைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட 9 பேர் வந்த கார் மீது திமுக ஒன்றிய செயலாளர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் குடும்பத்தினருடன் செங்கம் அருகே உள்ள பரமநந்தல் கிராமத்துக்கு சாமி கும்பிட வந்துள்ளார். கோயில் வழிபாடு முடிந்து தொரப்பள்ளி வழியாக அவர் பெங்களூரு திரும்பிக் கொண்டிருந்த போது கார் பழுதாகி நின்றுள்ளது. அப்போது அங்கு வந்த பர்கூர் தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர் அறிஞர் என்பவர் பாக்யராஜின் காரை அப்புறப்படுத்த கோரி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு திரண்ட திமுகவினர் பாக்யராஜின் காரை அடித்து நொறுக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பெண்கள், குழந்தைகள் என பாராமல் தாக்குதல் நடத்திய திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.